வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஎஃப் ஃபேமிலிஸ் எல்லாருமே இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன கண்டிஷன், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுமையாக கவனிங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பை மோட் கூப்பன் சேல் பற்றி அப்டேட் கொடுப்போம்னு. இப்போ பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது கூப்பன் சேல் பண்ணவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணணும். இதில் உங்களுடைய குரூப்புக்கு ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணணும். ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது யார் எப்படி பண்ணணும், இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிடுறேன். உங்களுக்கு உங்களுடைய அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா மட்டும், உங்களுடைய அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லை, அவங்க ஆக்டிவாக இல்லை, நான் டைரெக்டாக தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் நேரடியாக எஸ்பிஓ சோஷியல் மீடியாஸ் இருக்கும். எஸ்பிஓ சோஷியல் மீடியா இருக்கா, இதில் இப்போ நான் இன்ஸ்டாகிராம் போகிறேன். இன்ஸ்டாவில் பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு ரெஃபர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபர் கோடு தான் நீங்கள் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெஃபர் கோடு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெஃபர் கோடு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் என்னுடைய நியூ அப்ளைனர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு குரூப்பில் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ப்ளே ஸ்டோரோட அந்த ஆப்போட லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெஃபர் கோடு இல்லைனா அவங்கக்கிட்ட அந்த ரெஃபர் கோடு வாங்கிக்கலாம். அந்த ரெஃபர் கோடு எப்படி எடுக்கணுங்கிறதையும் இதில் சொல்கிறேன். எனக்கு புதுசாக நான் நியூவாக ஒரு அப்ளைனரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் அந்த குரூப்பில் தான் இருக்கேன். அவங்களுடைய லிங்க்கை வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் எந்த வித பிரச்சனை இல்லை. மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்க நபர்கள் உங்களுடைய விருப்பம்தான். இப்போது ஒரு குரூப்புக்குள்ளே எல்லாரையுமே 3 ஐடி வச்சுருப்பீங்க. 3 ஐடியிலையுமே தனித்தனியாக டீம் கொடுத்துருப்பீங்க. அந்த 3 டீமையுமே ஒரே குரூப்பில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா நான் இதுக்குள்ளேயே நான் என்னுடைய ஒரே ஒரு ரெஃபர் லிங்க் மட்டும் கொடுத்து அவங்க அந்த 3 டீமில் உள்ள எல்லாரையுமே நான் ஜாயின் பண்ணிக்கலாமானா அது உங்கள் விருப்பம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டு, எப்படி இருக்கும், இதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஏற்கனவே பைமோட்டில் ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து உள்ளே போனதும் கீழே அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். டைப் யுவர் நம்பர்னு இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னென்னா, ஏற்கனவே நான் கொடுத்த நம்பர் இன்ஆக்டிவாக இருக்குது, இப்போ நான் ஆக்டிவ் நம்பர் தான் வச்சுருக்கேன்னா நீங்கள் புதுசாக இப்போ என்ன ஆக்டிவ் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த ஆக்டிவ் நம்பரே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட்டு நேம். இந்த ஃபஸ்ட்டு நேமில் உங்களுடைய நேம், லாஸ்ட்டு நேமில் உங்களுடைய இன்சியல் கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட். இந்த ரெஃபரல் கோடில் நீங்கள் புதுசாக ஒரு அப்ளைனரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் இல்லைனா நீங்கள் அஃபிஷியலாக உங்களுடைய அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் எனக்கு யாரும் அப்ளைன் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக எஸ்பியோட கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய அப்ளைனர் உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோடை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண தெரியலைன்னா அவங்கக்கிட்ட டைப் பண்ணி கேளுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது சைன் அப் அண்ட் கெட் ஓடிபி. இதை கொடுத்ததும் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்துருங்க. இந்த ஓடிபி கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது ஷாப் நவ். இதில் கீழே பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். சரியா? இந்த சைடு பாருங்கள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த சைடு அக்கௌண்ட் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே மை ரிவார்டு அப்படின்னு இருக்கும். இந்த மை ரிவார்டு இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாயிண்ட் கவுண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கும். ஓகே, இது ஏன் இப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு 1 ரூபி அப்படின்னா இதில் வந்து 4 பாயிண்ட்டு தான் 1 ரூபி. ஓகே, ஸோ இப்போ ஃபாரின்கோட கரன்சி இருக்கும். இப்போ யூஎஸ்ஏ டாலர் அது எவ்வளவுனா நமக்கு அங்கே உள்ள ஒரு பண மதிப்புக்கு இங்கே ஒரு பண மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே 1 ரூபாய்னா அங்கே 4 பாயிண்ட் தான் 1 ரூபாய். அதுதான் கால்குலேட் பண்ணி ஸோ 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணணும், அவங்களுக்கு ரெஃபர் கோட் ஷேர் பண்ணணும். அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீழே அவங்க இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க புதுசாக உங்களை அப்ளைனராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ உங்களுடைய கீழே இருக்க அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். இதில்
ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா இந்த ரெஃபர் கோடு இருக்கும். ஸோ இந்த ரெஃபர் கோடை அவங்கள டைப் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குரூப்பில் ஷேர் பண்ணாங்கன்னா அந்த லிங்க்கை அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒன்று, உங்களுடைய ரெஃபர் கோட் கரெக்டாக இருக்கா, அவங்கக்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக உங்களுக்கு ரூ. 80 போனஸாக ஆட் ஆகும். ஸோ 80 பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் சொன்னேன், 80 பாயிண்ட் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை கரெக்டாக முடிங்க. உங்களுடைய டீமில் உள்ள எல்லா நபர்களுக்குமே இதை ஷேர் பண்ணி அவங்க எல்லாருமே தனித்தனியாக கூட நீங்கள் கைட் பண்ணி அவங்கள இன்ஸ்டால் பண்ணி சரியாக பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கமெண்ட்டில் கேளுங்க.